உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. காலிங் பெல்ல டங் அப்படின்னு அடிக்கிறாங்க. அங்கே கதவை திறக்கிறாங்க. யாரு அப்படின்னுட்டு மீனா மீனா அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு குரல். அங்கே பார்க்குறாங்க, இது என்னது மீனாவோட மாமியார் குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு தான் சந்திராவும் வந்து கதவை திறக்கிறாங்க. மீனாவும் அதே மாதிரி தான், என்ன இது அத்தை குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அத்தையே தான். அப்படி பார்த்து அதிர்ச்சியில் அப்படின்னு நிற்கிறாங்க. என்ன மீனா வீட்டுக்கு வந்தவளை வான்னு கூப்பிட மாட்டியா? ஐயோ அத்தை வாங்க 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 அப்படின்னு உள்ளார கூப்பிட்றாங்க. போயிட்டு உட்காடுறாங்க. வா வா கிளம்பு அப்படின்னு மீனாவை கூப்பிட உடனே சந்திரா வந்துட்டு, என்ன சம்மந்தியம்மா வந்தீங்க, மீனாவை கூப்பிட்றீங்க, இருங்க ஒரு கப்பு காஃபி அப்படிங்கல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் மீனாவை கூட்டி பார்த்தா வந்தேன். என்னது மீனாவை கூட்டி போவா அப்படின்னு அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி சந்திரா அப்படியே சாய அவங்க அம்மாவை போய் டக்குன்னு மீனா பிடிக்கிறாங்க. அம்மா என்னாச்சுமா என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, எனக்கு என்னடி உன் மாமியா உன்னை கூப்பிட வந்திருக்கு, இங்கே பாருங்க நான் என் மருமகளை கூட்டி போக வந்திருக்கேன், போதுமா? கிளம்பு அப்படின்னு விஜயா சொல்ல, என்னடி எதுக்குடி? தெரியலம்மா அத்தை, மாமாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ வா. இல்லையத்த அந்த சாமியாரம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டல்ல, என்ன எதெல்லாம் கேட்காத, கிளம்பு அப்படின்னு விஜயா கூப்பிட, என்னடி நடக்குது? சரிம்மா கூப்பிட்றாங்க நான் போகிறேன். அத்தை இல்லைத்த மாமாவுக்கு எதுவும் ஆயிரும், நான் வரல. ஐயோ ஒன்றும் ஆகாது வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஐயோ எதுவும் ஆயிரும், நான் வரமாட்டேன். இப்போ வரியா இல்லையா? நான் வரமாட்டேன். அடியே அவளுக்கு ஒன்றும் ஆகாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அத்தை சொல்கிறீங்க? ஐயோ அந்த பொம்பளை போலி சாமியார்டி அப்படின்னு உண்மையை உடச்சிடுறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் அவள் போலி சாமியார், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன உனக்கு, வரியா வரலையா அப்படின்னு சொல்ல, சரி அத்தை நான் வர்றேன் அத்தை, மாமாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னா நான் வர்றேன். ஓ அப்போ மாமியார் கூப்பிட்டா வரமாட்டேன்? இல்லைத்த நீங்கள் என்னை அனுப்புனதே அவள் மாமாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது தானே, அதனால தான் அப்படிங்கல. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனா பார்த்து பத்திரண்டி, அதெல்லாம் ஏமா பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன், என் புருஷன் இருக்கார்ல அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகையிலே அப்படியே விஜயாவுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது. சே வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா பார்வதி வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப ஒப்பாரி வைக்கிறாங்க. நம்ம விஜயா இப்படி போச்சே, என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறதும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ இதெல்லாம் நினைக்காத, போயிட்டு சாமிகிட்ட போய் நல்லா கும்பிட்டுட்டு வா, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்ல, நிஜமாக சொல்கிற, சரி நீ வா அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. சாமி கும்பிட போயிட்டு எல்லாம் அர்ச்சனைலாம் கொடுக்குறாங்க. மனோஜ் பேருக்கு நீங்கள் எப்போ கல்யாணம் ஆகுற சொல்லுங்கள். ஏம்மா அதெல்லாம்மா நான் சொல்லுவேன், நல்லா இருக்கிறத நான் ஆசீர்வதிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண போயிடுறாங்க. பார்வதி சிரிக்குது. என்ன பார்வதி சிரிக்கிற? அதெல்லாம் இவர்கிட்ட போய் கேட்குறியே, அதெல்லாம் வெளியில் வேறு இடத்துல வச்சு பார்க்கணும். ஆமாம் நீ இந்த கோயிலில் தானே வந்து அந்த சாமியாரம்மா பார்த்தேன்னு சொன்னேன். ஆமாம் பார்வதி, அப்போ அவங்க இருப்பாங்களான்னு கேட்டு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, யாரையும் காணோம். இவங்க இங்கே தான் வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு சுற்றி பார்க்க, என்னங்கம்மா ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அங்கே ஒருத்தர் கேட்குறாங்க. இல்லை ஒரு அம்மா அந்த இங்கே உட்காந்து குறி சொல்லுவாங்களே, அந்த அம்மா வர்றது இல்லையா? என்னது குறி சொல்லுவாங்களே? யாரும்மா குறி சொன்னால்? அப்போலாம் இங்கே யாரும் நடந்துக்கிட்டது இல்லை. அன்னதானம் போடுவாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, படையல் கொடுப்பாங்க, உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க, அதுதான் இங்கே நடந்திருக்கு. குறி பார்க்குறதுக்குலாம் என்ன சாமியை விட அவங்க வந்து குறி பார்த்து சொல்லிடுவாங்களோ அப்படிங்கல. இல்லைங்க நான் போன வாரம் கூட வந்து பார்த்துட்டு போனேன், அந்த அம்மா அப்படி சொன்னிச்சு குறி. அவங்க சொன்ன மாதிரியே என் மருமக வீட்டை விட்டு போனாத்தான் என் புருஷன் நல்லா இருப்பாருன்னு சொன்னாங்க, அவள் போக மாட்டேன்ட்டா, என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, நீ எவடி அவள் கூறுகட்டவளாக இருக்கா அப்படின்னு அங்கேருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு வருது. அவங்களும் அங்கே அந்த கோயிலே இருப்பாங்க போல இருக்கு. ஏன் என்னாச்சு அப்படிங்கல, அப்படிப்பட்டவ போன வாரம் ஒருத்தி வந்தா அப்படி சொல்ல, பார்த்தீங்களா ஏய் நீ சொன்னது டெய்லி இங்கே உட்காந்து சொல்லுவாங்க குறி அப்படின்னு சொன்னியா? ஆமாம் அந்த பொம்பளை டெய்லிலாம் வரல, அன்னைக்கு தான் எங்களுக்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கவளை கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் குறி சொல்லுங்கள், குறி கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆளுக்கு 500 கொடுத்தா. சும்மா உட்காந்துட்டு ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு 500 கொடுத்தா. அவள் ஒரு டுபாக்கூருடி அப்படின்னு சொல்ல, என்னங்கம்மா சாமி சொல்கிறீங்க? அட இங்கே பாரு பார்க்குறவெல்லாம் சாமியா? நான் சும்மா ஒரு ஏதோ காவி ட்ரெஸ்ஸு சேலை கட்டிட்டு உட்காந்துருக்கேன், நீ சரியான பொம்பளையாக இருக்க போல இருக்கே, ஏமா அந்த சோனகிரியாக இருக்கிற, இங்கே பாரு அந்த மாதிரி பொம்பளையே இல்லை, அவள் பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா அப்படிங்கிற. அங்கேருந்து இன்னொருத்தவங்க வர்றாங்க. நீ அன்னைக்கு இருந்தில்ல? ஆமாம் இப்போ நம்புறியா? நானும் தான் அன்னைக்கு இருந்தேன், நீ தான் பார்த்துருப்ப. ஆமாம் உங்களை பார்த்தேன், நீங்கள் ஏதோ சொன்னீங்களே புள்ள பிறக்கும் அப்படி இப்படின்னு, அதே மாதிரி பிறஞ்சுன்னு. ஐயோ அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்ததுமா, அப்போ எல்லாமே பொய்யா? ஆமாம் பாத்தியா பார்வதி சொல்கிறா. உடனே பாத்தியா விஜயா, அந்த சிந்தாமணி உடனே நல்லா போட்டு வாங்கியிருக்கு. ஆமாம் அப்போ என் மருமக அந்த வீட்டில் இருந்தால் அவளுக்கு ஏதோ ஆகும்னு நினச்சிருக்கா. இது ரோகிணி வேலையாக தான் இருக்கும், அவள் இல்லைன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் உன்கிட்ட தப்பு பண்ணுறவங்க ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாங்களா? என்ன விஜயா நீ அப்படின்னு பார்வதி சொல்லச்சு.
அப்போ ஏமாத்திட்டாளா அப்படின்னு வெளியில் வரையில அங்கே ஒரு குறுக்கள் வரார். என்னம்மா போன வாரம் நீங்கள் வந்த என்ன வாரம் வாரம் வர்ற குறி சொல்ல பொம்பளை வந்து ஏமாற்றிட்டு போனாலே அவளை நீ பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன சாமி நீங்களா வந்து திடீர்னு பேசுகிறீங்க? அடையாமல் நீ இப்போ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொம்பளை சரியான போலீஸ் சாமியார், இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் கைதாகி போனா, இதெல்லாம் நியூஸில் பரவிட்டுருக்கு அப்படின்னு தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க. ஆமாம், நல்ல போலீஸ் சாமியாரை பார்த்து ஏமாந்துட்டு உன் மருமகளை விட்டு அனுப்பியிருக்கியே, போமா போ, அந்த பொண்ணு தான் உன் வீட்டுக்கு லட்சுமி, அது இருந்தால் தான் உன் உயிரை காப்பாற்றும், கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற பார்வதியும், ஆமாம் விஜயா நீ போய் மருமகளை கூப்பிட்டு போ. கூப்பிட்டா வரமாட்டாளே, என்ன சொல்கிறது, சரி நான் முத்துக்கிட்டே சொல்லி நான் கூட்டுற சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்வதிகிட்ட விஜயா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. டே உன் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டு வாடா. என்ன என்ன என் பொண்டாட்டியை கூட்டு வரணுமா? ஆமாடா உன் பொண்டாட்டி தானே மீனா, அவளை கூட்டிகிட்டு வா வீட்டுக்கு. எங்கே கூட்டு வரணும்? நம்ம வீட்டுக்கு தாண்டா. ஏன் அவள் இருந்தால் ராசி சரியில்லைன்னு அனுப்பி விட்டீங்க? டே அது ஏதோ தப்பாக சொல்லிவிட்டேன்டா, அவளை கூட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பாவுக்கு ஆபத்துன்னு இருக்கையில் அவள் எதுக்கு எங்கே வரணும்? டே உனக்கு உன் பொண்டாட்டி விட்டுட்டு இருக்கிறது ஒரு கஷ்டமா இல்லையா? எனக்கு இத்தனை நாள் இருந்தேன்ல அந்த மாதிரி இருந்துக்கிறேன், நான் தான் என் பொண்டாட்டியை போய் பார்த்துக்கிறேனே, அப்புறம் என்ன, எனக்கு தேவையில்லை, நான் கூட்டு வர மாட்டேன். டே இங்கே பாடுறா, கூட்டறிவே இல்லையா? யார் அனுப்புனீங்களோ அவங்க தானே கூட்டறணும், நான் எங்கடா அனுப்புனேன், அவனை தானே போனா. அம்மா இது போங்க இருக்கே, நீங்கள் சொல்லித்தானே அவள் கிளம்புனா, நான் என்ன சொன்னேன் வீட்டு விட்டு போகணுன்னு தான், அவளை தான் போனா. அம்மா இதெல்லாம் எனக்கு தெரியாது, யாருமே எங்கள் வீட்டிலேருந்து போக மாட்டோம், அதோட வைமா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, அதுக்கப்புறம் ரவிக்கு ஃபோன் பண்ணுது. நான் போக மாட்டேன். அதே மாதிரி அண்ணாமலை எல்லாரும் மாட்டேன்னு சொல்கிறாங்க. மனோஜ் நீ அம்மா அவங்க வீட்டுக்குள்ள நான் போய் எப்படிமா முழிக்கிறது, எனக்கு போக உன் ஆசையை நிறைவேற்ற எனக்கு ஆசை தான், ஆனால் அவள் வீட்டுக்கு எப்படிமா ப்ளீஸ்மா அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு. ஏற்கனவே நான் சோகத்தில் இருக்கேன், பொண்ணு தங்கச்சியாக போச்சுன்னு பொண்ணு பார்க்க போனது சூப்பர் பொண்ணுங்க, அமைஞ்சிச்சுங்க நல்லா, கவுண்டமணிக்கு அதே மாதிரி தானே தங்கச்சின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, கடைசியில் ஒரே ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சு, அதுவும் தங்கச்சியாக போச்சே, ஊர் பூரா நீ சும்மா இருக்கலையாடா வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு செந்தில் போட்டு சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி தான் இப்போவும் தங்கச்சி முறைன்ட்டு ரொம்ப ரொம்ப வெக்ஸாகி போய் உட்காந்துருக்கேன், என்ன போய் கூப்பிட சொல்றியா, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால விஜய் என்ன பண்ணுது, வேற வழியே இல்லாமல் தாங்க இங்கே கிளம்பி வந்திருக்கு. இப்போ தெரியுதா, அதுவும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து என்னால் இடுப்பு ஒடியுது, பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் போய் கூட்டிகிட்டு வருது. அப்படியே மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அதாவது மனசுக்குள்ளே நம்மட்டு சிரிப்பு. அப்போ பார்க்குறாங்க மீனா, எனக்கு தெரியாதா என்ன, வீட்டில் வேலை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், மற்றவங்க யாரும் கூப்பிட வந்திருக்க மாட்டாங்க, என் மாமியார் கூப்பிட வந்திருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்பாடா வந்துட்டாலேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. பார்த்தா என்னங்க டே முத்து அப்படின்னு கூட்டிகிட்டே வர எல்லாரும் வெளியில் வராங்க. வந்து ஹாலுக்கு வந்துடுறாங்க. என்னடா அது நான் காண்பது கனவா அப்படிங்கிற மாதிரி முத்து பார்க்குறாங்க. மீனாவை கூட்டிகிட்டு வராங்க விஜயா. மீனா என்ன பார்க்குற, வா வீட்டுக்குள்ள வா, இது நம்ம வீடு, ஓன் வீடு. அப்பா இப்போ தான் ஓன் வீடுன்னு வாயிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தோன்னே டே மனோஜ் அப்படின்னு ஓடி போய் கிள்றாரு முத்து. டே என்ன கிள்ன, இல்லைடா நான் காண்கிறது கனவா இல்லை நனவான்னு பார்க்குறேன்டா, அம்மா மீனாவை கூப்பிட்டு வராங்கடா, ஓன் வீடுன்னு வேற சொல்கிறாங்க. டே உனக்கு பார்க்கணுன்னா உன்னை கிள்ளி பார்த்துக்க, அடப்போடா உன்ட்ட போய் சொன்னேன் அப்படின்னு. அப்பா எனக்கு இல்லைப்பா. டே என்னடா உனக்கு தெரிஞ்சுக்கணும், மீனாவை உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காடா, போதுமா? அப்போ நிஜம்தானாப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, எப்படா நம்புவேன், இப்போ உனக்கு கிள்றேன் அப்படின்னு கிள்ளனோன்னு. அப்பா நிஜம்தான், ஆனாலும் இன்னும் நம்ப முடியலையா? இப்போ ஏதாவது சொல்லுவா பாரு, அதில் கரெக்டாக நீ நம்புவ. என்ன சொல்ல போகிறா, அடுப்பில் வேலை சொல்லுவா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வாய் மூடலை. மீனா மீனா என்ன அங்கிட்டு பார்க்குற? ஒன்றும் இல்லை மாமாவுக்கு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், போயிட்டு ஒரு கப்பு சூடாக நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொண்டு வா. அப்பா அப்படின்னு பார்க்குறாரு முத்து. சொன்னேன்ல அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. உடனே பாரு உன் பொண்டாட்டி உடனே சரிங்கத்தன்னு ஓடுவா பாரு. சரிங்க இந்த வரேன் பார்த்தியா, எனக்கு டயர்டாக இருக்குது, ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொன்ன கையோட உள்ளுக்கு போய் ஒரு கப்பு காப்பி போடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே போட்டு கொண்டாடுறாங்க. இப்போ பாரு மீனா எல்லாத்துக்கும் காப்பி கொண்டு வருவா. என்னப்பா சொல்கிறீங்க, அதான்டா என் மருமவா. அதே மாதிரி தாங்க எல்லாருக்கும் காப்பியை கொண்டு வராங்க, எல்லாருக்கும் காப்பியை கொடுக்குறாங்க. அப்படியே விஜயா பார்க்குது. நல்லா தான் இருக்குது பா, இந்த மாதிரி டீ குடிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மா இப்போ அது என் பொண்டாட்டியை பாராட்டுறீங்களே, போடா என்ன பெரிய இதோ. அண்ணாமலை உடனே உனக்கு பாராட்டுற மனசே வராதா? ஆமாம் எப்படி போய் கூப்பிட்டு வந்தேன்? சரி கூப்பிட்டு வந்தேன், இப்போ என்ன கூப்பிட்டு வந்தோம் தப்புங்கிறீங்களா? உடனே மீன் வந்துட்டு ஐயோ மாமா அத்தை ஏதோ கூப்பிட்டு வந்துட்டாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உன் மாமியார் ஏதாவது சொன்னிச்சா? அட நீங்கள் வேற, அதெல்லாம் நல்லா தான் கூட்டிகிட்டு போச்சு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு மீனா சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் ஸ்ருதி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மீனா, உங்களை மாமியார் கூட்டு வந்துட்டாங்களா? எப்படி ஸ்ருதி தெரியும்? எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் தான் பார்வதி ஆண்டிகிட்ட சொன்னேன், விஜயா எப்படியும் அத்தை இங்கே போவாங்க, அதனால் இந்த மாதிரி சொல்லுங்கன்னே. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு அவளோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறின கதையெல்லாம் விஜயா ஆண்டிக்கு தெரிய வச்சு அதுக்கப்புறம் உங்களையும் கூப்பிட வர வச்சுட்டேன் அப்படிங்கல. தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லல பின்னாடி வந்து நம்ம முத்து மீனாவை டக்குன்னு கட்டி பிடிக்கிறாரு. ஏன்னா ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.